இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாட்டி சமைச்ச மாதிரி தெரியலையே. பாரதியோட கைப்பக்கம் அப்படியே இருக்கு. கண்டிப்பா இது பாரதி தான் சமைச்சிருக்கணும். புருஷன் பசியோட இருக்கான்னு சொன்னதும் கால் வலின்னு கூட பார்க்காம ஆதிக்காக அவள் உப்பமா செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா இந்த பாரதி. அவளோட இந்த உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் கடவுள் கண்டிப்பா 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. பாட்டி, நீங்க சாப்பிட்டு தானே எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா தம்பி, அதெல்லாம் முதல்ல நம்ம வயிறு நிரம்பணும், அப்புறமா தான் மத்தவங்களுக்கெல்லாம். நான் எப்பவோ அப்படித்தான். கரெக்ட் பாட்டி. தம்பி, அவல் உப்புமா எப்படி இருக்கு? பாட்டி, சான்ஸால பாட்டி, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டேன் பாட்டி. ஆனா எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப சாப்பிட்டு பழகின மாதிரி இருக்கே பாட்டி. நான் இந்த மாதிரி டிஷ்ஷை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. ஆனாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதான் என்ன தெரியல பாட்டி. தேங்க்யூ ஸோ மச் பாட்டி ஃபார் திஸ் உப்மா. வெல்கம் தம்பி. சரி தம்பி, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. கண்டதையும் யோசனை பண்ணிக்கிட்டு தூங்காம உடம்ப கெடுத்துக்காதீங்க. பாட்டி, அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல பாட்டியா போய் தூங்குங்க. சரி தம்பி, குட் நைட். குட் நைட். ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேறீங்க? நீங்க நார்மலாகவும் இல்லை, எப்பவும் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு புரியல. நான் ஏன் பேசணும்? உங்ககிட்ட நான் ஏன் நார்மலா பேசணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆதி, பெத்த குழந்தைங்கள இனிமே அப்பான்னு என்ன கூப்பிடாதீங்க, அங்கிள்னு கூப்பிடுங்கன்னு சொன்னவர்கிட்ட என்ன சம்பந்தம் இருக்குன்னு என்ன நார்மலா பேச சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பாரதி? பெத்த குழந்தைங்களா? எனக்கு புரியல. நீங்க யார சொல்றீங்க? உங்க குழந்தைங்களை பத்தி தான் சொல்றேன். பாரதி, ஏன் குழந்தைங்களா? விளையாடுறீங்களா? ஏன் இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆதி, இவங்க தாயா உன் குழந்தைங்க. ஆதித்யா, தமிழ், அவர்தான் உங்க அப்பா. வாங்க. இவங்க தாயா உன் சொந்தம். இவங்களை கைவிட்டுறாத. நீ இல்லாம பாரதி இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ பட்ட கஷ்டத்தை நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்துடாதான்னு நான் சாமிய வேண்டாத நாளே இல்ல. இன்னைக்கு என் வேண்டுதலுக்கு அந்த கடவுள் நல்ல பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உன்னை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் இல்லையா. நம்பி வந்த பொண்டாட்டியையும் உன்னை நம்பி வந்த குழந்தைங்களையும் விட்டுட்டு போறது பெரிய பாவம் ஐயா. அந்த பாவத்தை பண்ணிட்டு தயவு செஞ்சு மித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்காத. பாரதி, இந்த விஷயத்தை ஏன் நீங்க இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா உங்களை இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன்ல. அது சரி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிற விஷயம் மித்ராவுக்கு தெரியுமா? நான் இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணமே மித்ரா தான். அவளுக்கு எல்லாமே தெரியும். அவளால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இவ்ளோ நாளா சொல்லல. ஏங்க, நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கும் மித்ராவுக்கு என்ன சம்பந்தம்? மித்ரா என்ன பண்ணா பாரதி?
என்ன பண்ணலன்னு கேளுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு குறுக்க நானும் குழந்தைங்களும் வந்தோம்னா குழந்தைங்களை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டுறா. எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்கிற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே? அது கேட்ட கேள்விக்கு பதில். தெரியுமா தெரியாதா? அது உனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? மித்ரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இப்படி எந்த பதிலும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு. உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஆமா ஆதி, எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சதா உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஆசைக்கு குறுக்க யாருமே இருக்க கூடாதுன்னு நினைச்சதாலதான் நான் அதை மறைச்சேன். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஆதி. உங்களை இன்னொருத்தருக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறது என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க ஏன் கூட தான் வாழணும், அதான் என் வாழ்நாள் ஃபுல்லா கனவே. அது மட்டும் நடக்காம போச்சு, நான் பாரதியும் அவ குழந்தையையும் கொன்னே போட்டுருவேன். ஐயோ, எனக்கு நீங்க இல்லனா வேற யார் கூடயும் வாழவே முடியாது ஆதி. நீங்க என்னோட ஆதி, எனக்கு மட்டும்தான். என்ன சொன்ன? என் முன்னாடி என் குழந்தைங்களை கொன்றுவேன்னு சொல்றியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க ஏன் குழந்தைங்க, அவங்க கிட்ட நெருக்கமா இருக்கணும்னு நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க? ஏற்கனவே ஒரு தடவை நெருக்கமா இருந்து நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவங்க யார் உங்களுக்கு? எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு பாரதி. என்ன சார் சொல்றீங்க? என்ன சம்பந்தம்? அவங்க என் குழந்தைங்க. அவங்கள என் கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது, என் ரூம்குள்ள வரக்கூடாது, நான் கொடுக்குற எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு?